மக்களை பதட்டத்தில் வைத்து மக்களின் பதட்டத்தில் மகிழ்ச்சி காண்பது என்பது ஒரு தலைவனுக்கு அழகல்ல. அவ்வாறான ஒரு நிலையைத்தான் அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார் என்று நான் நம்புகிறேன். டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இவ்வாறு 51வது மாகாணமாக இணைந்தால் அது கனடாவிற்கு ஆரோக்கியமாக இருக்கும் என்பது என்று கூறியிருக்கின்றார். அதனேதான் அவர் நேற்று மறுபக்கமாக கூறியிருந்தார், கனடா என்பதை ஒரு நாடாகவே ஏற்றுக்கொள்ள முடியாது. மார்ச் மாதம் 28ஆம் தேதி அல்லது 29ஆம் தேதி இடம்பெற்ற சந்திப்பு தொடர்பான தொலைபேசி அழைப்பு தொடர்பான விவரங்களில் இந்த விவகாரமும் உள்ளடக்கப்பட்டிருந்தது என்பதை இப்பொழுது அவர் ஒத்துக்கொண்டிருக்கின்றார். அதற்கான காரணம் இவற்றை ஊடகங்கள் வெளிக்கொண்டது. இவ்வாறு வீடுகளை வைத்திருப்பவர்களுக்கும் அதை இரட்டடிப்பான அந்த கட்டுப்படம் வருகின்ற பொழுது அதனை எவ்வாறு சமாளிக்க போகின்றோம் என்று இருப்பவர்களுக்குமான ஒரு பெரிய கேள்வியை ஏற்படும். பொழுது ஆட்டோ ஒர்க்கர்ஸ் அல்லது வேலை இல்லாமல் இருப்பவர்கள், சிறு தொழிலாளர்களுக்கு கொடுப்பனவுகள் கொடுக்கப்பட வேண்டுமா என்றால் ஆம். அவ்வாறு கொடுக்கப்படும் பொழுது கடன் பளு அதிகரிக்குமா என்றால் ஆம். ஆனால் கடன் பளுவை குறைக்கப் போகின்றோம் என்றதற்காக வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது அவை எவ்வாறான மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தும் என்பது நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விடயங்களாக இருக்கின்றன. புதிய பாவித்த மற்றும் தரமான டொயோட்டா வாகனங்கள் குறைந்த விலைகளில் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. ஹாய், திஸ் இஸ் சித்ரா செல்வநாதன். டொயோட்டா ஆன் தி பார்க்ல உங்களுக்காக காத்திருக்கேன். வாங்கோ பார்க்கலாம். அழையுங்கள் டொயோட்டா ஆன் தி பார்க், சித்ரா செல்வநாதன், 4167207439. வணக்கம் நேயர்களே, மீண்டும் மற்றும் ஒரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினம் பேச போகிறோம் என்னவென்றால், டொனால்ட் ட்ரம்ப் கனேடிய பிரதமர் மாகாணியோடு உரையாடும் போது குறிப்பிட்டிருக்கின்றார், கனடாவை 51வது மாநிலமாக மாற்றுவதுதான் சிறந்த வழி அப்படி சொல்லியிருக்கின்றார். இதை மாகாணி உறுதிப்படுத்தி இருக்கின்றார். அதை பற்றி பேச போகின்றோம். தகவல்களை கேட்டறிவதற்காக சுரேஷ் சர்மாவை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் சுரேஷ் சர்மா. வணக்கம் சுதர்சினி. வணக்கம் நேயர்களே. ஆமா, மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை நிகழ்ச்சிகளுக்கு. நாங்கள் முதலில் குறிப்பிட்டது போல டொனால்ட் ட்ரம்ப் மாகாணியோடு உரையாடி இருக்கின்றார். அந்த சந்தர்ப்பத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார், கனடாவை 51வது மாநிலமாக இணைப்பது மட்டுமே சிறந்த தீர்வு அப்படி சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார். அதை இப்பொழுதுதான் மாகாணி உறுதிப்படுத்தியிருக்கின்றார். அதை இப்பொழுது உறுதிப்படுத்துவதற்கான காரணம் என்ன? முதலில் மறைத்திருக்கின்றாரா அல்லது இப்பொழுது மாட்டி விட்டேன் அப்படி சொல்லி என்பதற்காக இப்பொழுது அதை உறுதிப்படுத்தி இருக்கிறாரா? எப்படி நினைக்கின்றீர்கள் அதை? இல்லை, நிச்சயமாக இது பார்க்கப்பட வேண்டிய விடயம் வேறு விதமாக இருக்கின்றது. எவ்வாறு என்று சொன்னால், நீங்கள் குறிப்பிட்டது அனைத்துமே சரி. மார்ச் மாதம் 28ஆம் தேதி அல்லது 29ஆம் தேதி இடம்பெற்ற சந்திப்பு தொடர்பான தொலைபேசி அழைப்பு தொடர்பான விவரங்களில் இந்த விவகாரமும் உள்ளடக்கப்பட்டிருந்தது என்பதை இப்பொழுது அவர் ஒத்துக்கொண்டிருக்கின்றார். அதற்கான காரணம் இவற்றை ஊடகங்கள் வெளிக்கொண்டது. இவ்வாறான ஒரு அவர்கள் பேசுகின்ற பொழுது இவ்வாறு இந்த விடயமும் கதைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை, அதாவது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இவ்வாறு 51வது மாகாணமாக இணைந்தால் அது கனடாவிற்கு ஆரோக்கியமாக இருக்கும் என்பது என்று கூறியிருக்கின்றார். அதனேதான் அவர் நேற்று மறுபக்கமாக கூறியிருந்தார், கனடா என்பதை ஒரு நாடாகவே ஏற்றுக்கொள்ள முடியாது என்று. ஆனால் இங்கே உள்ள விடயம் என்னவென்றால், ஒரு தகுதியான தலைவனுக்கு தேவையானவற்றைத்தான் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய தன்மை என்பது இவர் மாகாணியிடம் இருந்திருக்கின்றது. இதனை ஒரு பிரச்சார பொருளாக எடுத்து அல்லது இதனை மக்களை பதட்டப்பட ஒரு விவகாரமாக எடுத்து மக்களை பதட்டப்பட வைக்காமல் தானாகவே அதனை கையாண்டு வேறு விதமான காய் நகர்த்தல்களை மேற்கொண்டு ஆஸ்திரேலியா மற்றும் பிரான்ஸ் ஆகியவற்றுடன் பாதுகாப்பு ஒப்பந்தங்களில் ஈடுபட்டதோடு பிரான்சுடன் இணைந்து இராணுவ பயிற்சிகளிலும் இப்பொழுது ஈடுபட்டு வருகின்றார்கள். அதே போன்று வர்த்தக உறவாடல்களையும் ஐரோப்பாவை நோக்கி நகர்த்தியது போன்றவை அவருடைய ஆளுமையின் வெளிப்பாடாக நாங்கள் பார்க்கலாம். என்று சொன்னால், ஒரு மக்களை பதட்டத்தில் வைத்து மக்களின் பதட்டத்தில் மகிழ்ச்சி காண்பது என்பது ஒரு தலைவனுக்கு அழகல்ல. அவ்வாறான ஒரு நிலையைத்தான் அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார் என்று நான் நம்புகின்றேன். ஏனென்றால் நடைமுறைக்கு சாத்தியமற்ற ஒரு விவகாரத்தை எதற்காக அவர் மக்கள் மத்தியில் கொண்டு வர வேண்டும் என்கின்ற கேள்வி இருந்திருக்கலாம். இது ஒரு ஆரோக்கியமான ஒரு நிகழ்வாகத்தான் நான் பார்க்கின்றேன். கூறுங்கள், நீங்கள் இதை கூற வந்தீர்கள். ஆமாம், அப்படி என்றால் ஒரு சரியான தகவல்களை மக்களிடையே கொண்டு சேர்க்கவில்லை என்ற ஒரு கோட்பாடு இருக்கும் அல்லவா? அப்படி இல்லையா?
இல்லை, அப்படி இருக்க முடியாது என்று சொன்னால் இப்பொழுது ஒரு 30 நிமிடங்கள் கதைத்தால் 30 நிமிடங்கள் கதைப்பது என்பதை நீங்கள் விலாவாரியாக மக்களுக்கு விளக்குவதற்கு ஒரு மணித்தியாலமாவது தேவை. அவ்வாறானது இல்லாமல் ரத்தின சுருக்கமாக கதைக்கப்பட்டவற்றில் சாத்தியமுள்ளவற்றையும் முக்கியமானவற்றையும் தெரிவிப்பதுதான் ஒரு அதாவது இந்த நேர்மைத்தன்மையானது, வெளிப்படைத்தன்மையானது. இதேவேளை சகலவற்றையும் இப்பொழுது எவ்வாறு இருக்கிறீர்கள், எவ்வாறு பிள்ளைகள், எவ்வாறு குடும்பம் என்று பலவும் கதைத்திருப்பார்கள். அதன் பிறகுதான் உரையாடலுக்கு சென்றிருப்பார்கள். அவ்வாறு வாழ்த்துக்கள், நீங்கள் பிரதமராக வந்திருக்கு, அடுத்த தேர்தல் எவ்வாறு இருக்கும், பலதும் கதைத்திருப்பார்கள். ஆனால் தேவையானதை மக்களுக்கு பயிர்வதில் அவர் தவறுவிட்டதாக நான் கருதவில்லை என்பதை தான் கூறினேன். சரி, நன்றி அந்த தகவலுக்கு. அடுத்ததாக நீங்கள் முன்னர் குறிப்பிட்டிருந்தீர்கள் வீட்டு சந்தையில் மாற்றம் ஏற்படும் அப்படி சொல்லி குறிப்பிட்டிருந்தீர்கள். அதில் ஏற்படும் மாற்றங்கள் இந்த தேர்தலை பார்க்கும் பொழுது எவ்வாறான மாற்றங்கள் ஏற்பட போகுது என்று நினைக்கின்றீர்கள்? உண்மையிலேயே நான் அதை அந்த தேர்தலை குறியாக வைத்து சொல்லவில்லை. ஆனால் மறுபக்கமாக தேர்தலும் இதற்கு ஒரு காரணமாக அமையலாம் என்ற கருத்தியல்பு வருகின்றது. ஏனென்றால் இந்த வீடு நிலைமைகள், அதாவது வீட்டு சந்தைகளில் பெரும் வளர்ச்சி அல்லது பெரும் பொறுப்பேற்றை பெற்ற காலம் எது என்று சொன்னால் கோவிட் அதாவது இந்த கோவிட் காலம், அதாவது பெருந்தொற்று நோய் ஆரம்பித்த காலம் என்பது வட்டி வீதத்தில் எல்லாம் வீழ்ச்சியை கொண்டிருந்தது. குறிப்பாக 2020ஆம் ஆண்டு சுமார் 5 வருடங்களுக்கு முன்னர் வட்டி வீதம் என்பது, அதாவது ஒரு அடமான கடன் எடுப்பதற்கான வட்டி வீதம் என்பது பிக்ஸ்ட் மோர்ட்கேஜுக்கு 1.69 வீதத்தில் கூட இருந்தது. அன்னளவாக 2 வீதம் என்று குறிப்பிடலாம். அதே போன்று வேரியபிள் என்பது 1.39 வீதத்திற்கு இருந்தது. அதாவது வட்டி வீதங்கள் மாறும் பொழுது அதற்கேற்ப உயர்கின்றது. அதே போல அதற்கு அடுத்த ஆண்டு என்பது 2021ஆம் ஆண்டு என்பது நிச்சயமாக வேறு விதமாக வந்திருந்தது என்று சொன்னால் சற்றே உயர்ந்து, என்றால் சந்தைகளில் ஏற்பட்ட போட்டிகள் காரணமாக சற்றே உயர்ந்து 2.3 அல்லது 2.4 வீதத்திற்கு இந்த பிக்ஸ் மோர்ட்கேஜில் க்ளோஸ் பண்ணுவர்கள் க்ளோஸ் பண்ணவும் 1.99 என்கின்ற வட்டி வீதத்தில் இந்த வேரியபிள் மோர்ட்கேஜில் வைத்திருப்பவர்கள் அந்த தங்களுடைய அடைமான கடனை பெறுவதற்கு மேது வகுத்தது. பலரும் 5 வருடங்களுக்குத்தான் இந்த அடைமான கடன்களை பெற்றிருக்கின்றார்கள். எனவே 2020ஆம் ஆண்டு பெற்ற அடைமான கடன்கள் இந்த முறை 2025இல் சந்தைக்கு வருகின்றன. 5 வருடம் முடிவிட்டு அதே போன்று 2021ஆம் ஆண்டு இவ்வாறு செய்யப்பட்ட மோர்ட்கேஜ்கள் எல்லாம் அடுத்த வருடம் சந்தைக்கு வருகின்றன. இங்கே இப்பொழுது உள்ள நிலைமை என்னவென்று சொன்னால் 2 வீதத்திற்கு எடுத்தவர் இப்பொழுது எடுக்க போகின்ற மோர்ட்கேஜ் இனி வருகின்ற காலத்தில் 4.5 4.6 அவ்வாறு தான் எடுக்க முடியும். அவ்வாறு எடுக்கின்ற பொழுது அவர்களுடைய கட்டுத்தொகை என்பது இரட்டடிப்பாக போகின்றது. இரட்டடிப்பாக போகின்ற கட்டுத்தொகையை ஈடு செய்வதற்கான வருமானம் போன்றவை அவர்களிடம் இருக்குமா என்கின்ற கேள்வி. மற்றும் இந்த வேரியபிள் மோர்ட்கேஜில் வைத்திருப்பவர்கள் அதனை குறைந்த காலத்திற்காவது ஒரு குறைநிறுப்பு 1 வருடத்திற்கோ அல்லது 2 வருடத்திற்கோ க்ளோஸ் பண்ணி அதன் மூலம் இதன் குறைந்த கட்டுமானத்தை பெறக்கூடிய தன்மையை பெறக்கூடிய தெரிவு என்பனவெல்லாம் தற்பொழுது பரிசீலனைக்கு உட்படுத்தப்படுகின்ற பொழுது ஒரு தேர்தல் வருகின்றது. எனவே தேர்தல் வருகின்ற காலம் என்பது அதாவது எதிர்பார்க்காத விதமாக இவ்வாறு கனடாவின் அதிகூடிய அடைமான கடன்கள் சந்தைக்கு வருகின்ற காலத்தில் இடம்பெறுகின்றது. இந்த நேரத்தில் சந்தை என்பது மந்தமாக இருக்கின்ற நேரத்தால் எதுவும் நடக்கும், எதையுமே எவரும் எதிர்பார்க்க முடியாது, எதிர்ப்பு கூற முடியாது என்பதுதான் இதன் கருத்தியலாக இருந்தது. குறிப்பாக அந்த பொருளாதார விலை உயர்வு போன்றவற்றின் காரணம் மற்றும் இப்பொழுது 2 முறை இந்த டொனால்ட் ட்ரம்ப் வந்ததன் காரணமாக வரி குறைப்பு நிறுத்தி வைத்திருக்கப்பட்டிருக்கிறது. 4.95 இருக்கின்ற வரி குறைப்பு அவ்வாறே இருக்கின்றது. உண்மையிலேயே அது 4.45 வந்திருக்க வேண்டும் இந்த 2 வரி குறைப்புகளும் நடந்திருந்தால். ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் விடுத்த மிரட்டல் காரணமாக அந்த 2ம் நடைபெறவில்லை. எனவே இன்னும் ஒரு வருட காலத்திற்கு இவ்வாறான நிலைமை செல்லுகின்ற பொழுது சந்தையில் எவ்வாறான மாற்றம் ஏற்படும் என்பது தெரியாது. அது உண்மையில்
உண்மையிலேயே பல இந்த தங்கள் முதன்மை வீடுகளை வைத்திருப்பவர்களுக்கும் அதை இரட்டடிப்பான அந்த கட்டுப்படம் வருகின்ற பொழுது அதனை எவ்வாறு சமாளிக்க போகின்றோம் என்று இருப்பவர்களுக்குமான ஒரு பெரிய கேள்வியை ஏற்படுத்தும். அது எவ்வாறாக பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை யாருமே கூற முடியாது. ஆனால் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அனைவரது பிரார்த்தனையுமாக இருக்கின்றது. அவர் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் இது சார்ந்த அறிவுள்ளவர்களும் இது சார்ந்த திட்டங்களை உடையவர்களும் ஆட்சி பீடத்திற்கு வர வேண்டியது கடமை என்பதைத்தான் கூறியிருந்தேன். மக்களின் தெரிவாகத்தான் அது இருக்க வேண்டும். மக்கள் தங்களுக்கு பிடித்தவர்களை தெரிவு செய்யலாம். அவ்வாறான தெரிவுகள் என்பன இவ்வாறான நிலைமைகள், அதாவது இந்த நேரத்தில் கடன் பளு சுமை இருக்கின்றது என்பதற்காக மேலதிக கடன் பளு அதாவது இப்பொழுது ஆட்டோ ஒர்க்கர்ஸ் அல்லது வேலை இல்லாமல் இருப்பவர்கள் சிறு தொழிலாளர்களுக்கு கொடுப்பனவுகள் கொடுக்கப்பட வேண்டுமா என்றால் ஆம். அவ்வாறு கொடுக்கப்படும் பொழுது கடன் பளு அதிகரிக்குமா என்றால் ஆம். ஆனால் கடன் பளுவை குறைக்கப் போகின்றோம் என்பதற்காக வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது அவை எவ்வாறான மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தும் என்பது நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விடயங்களாக இருக்கின்றன. எனவே இங்கே குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் என்னவென்றால் இரண்டும் ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தம் இல்லாத விடயங்களாக இருந்த பொழுதும் காலம் அதனை இரண்டையும் ஒன்றாக கட்டி பிணைத்து விட்டது. ஏனென்றால் தேர்தல் கூட வருகின்றது. அதே நேரம் டொனால்ட் ட்ரம்ப் உலக அந்த பொருளாதார மையத்திலேயே கையை வைத்து உலக ரீதியில் ஒரு பதட்டநிலையை ஏற்படுத்தி இருக்கின்றார். இந்த நிலையில் இங்கே பலருக்கு அவர்களுடைய அடைமான கடன்கள் என்பன புதுப்பிக்கப்பட வருகின்றன. உண்மையிலேயே இந்த மக்கள் இப்பொழுதும் இந்த கடன்களை கட்டுவதற்காக தாங்கள் மேலதிகமாக கடன்களை பெற்றுக்கொண்டோ அல்லது சுமைகளை சுமந்து கொண்டு இருப்பவர்கள் நிச்சயமாக தகுந்த ஆலோசனைகளை பெற வேண்டும். குறிப்பாக பல வருட கால அனுபவம் உள்ள பொருளாதார நிபுணர்களோ அல்லது இல்லை வீட்டு முகவர்களோ நேர்மையானவர்கள் அவர்களுடைய நண்பர்களாக இருக்கலாம் அல்லது அனுபவம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏதோ அந்த துறை சார்ந்தவராக மாத்திரம் இல்லாமல் அனுபவம் உள்ளவராகவும் நேர்மைத்தன்மையான தகவல்களை பகிரக்கூடியவர்களாகவும் அதேவேளை அடைமான கடன்களை கொடுப்போம். அதை விட முக்கியமாக தாங்கள் வைத்திருக்கும் வங்கி கணக்குகள் வைத்திருக்கும் வங்கிகளில் அவர்கள் ஆலோசனையை பெறலாம். அங்கே பல ஆலோசகர்கள் இருக்கிறார்கள். இலவச ஆலோசனை அவர்களுடன் ஒரு அப்பாயின்மெண்டை புக் பண்ணிவிட்டு அவ்வாறு செய்யலாம். அவ்வாறு செய்து தங்கள் நிலைமைகளை பார்த்துக் கொள்வதுதான் அந்த ஏதுவானதாக இருக்கும். என்றால் எதுகும் அதாவது சாதகம் என்றும் கூற முடியாது, பாதகம் என்றும் கூற முடியாது. ஆனால் சாதகத்தை தான் நாங்கள் அனைவருமே எதிர்பார்த்து நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். சாதகமானதே நடக்கட்டும் என்று நினைப்போம். அப்படி என்றால் சாதகமான ஒரு மாற்றம் வர வேண்டும் என்றால் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் அந்த மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் என்று நினைக்கின்றீர்கள்? அது அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்டிருப்பதை மக்கள் மேலே படித்து புரிந்து அதன் மூலம் அவர்கள் எந்த கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்ற பொறுப்பை அவர்கள் கையிலேயே விட்டு விடுவோம். அதுதான் அவர்களுக்கும் சிறந்தது, எங்களுக்கும் சிறந்தது. நன்றி சுரேஷ் சர்மா, உங்களுடைய தகவல்களுக்கு கருத்துக்களுக்கு மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி சுதர்சினி, நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.